வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்க கம்பராமாயணம். இது ராமனோட வரலாற்றை தமிழில் வழங்கினதுனால இதற்கு ராம அவதாரம் அப்படிங்கிற பெயர் இருக்குது. கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் இது 6 காண்டங்களை உடையது. நம்மளுக்கு இங்கே பாடமாக இருக்கிறது எந்த காண்டம் அதான் பார்க்க போகிறோம். இதில் பாலகாண்டத்தில் இருக்கிற ஆற்றுப்படலத்தை முதல்ல கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்ன உன்னை மனசில் நினைக்கிறோமோ அதை சொல்கிறதான் கவிதை அப்படின்னு சொல்கிறோம். கவிஞனோட உலகமும் அப்படி தான் யோசிக்கும். நம்மளுடைய கால எல்லையை அற்றது, நம்மளுக்கு காலங்கிறது எல்லையே அற்றது தான். நம்ம எவ்வளோ வேணாலும் யோசிக்கலாம். கவிஞன் தன்னுடைய சிந்தனைக்கு உருவமாக என்னென்னலாம் வெளிப்படுத்த நினைக்கிறானோ அவன் கண்ட காட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு ஓசைகள், நிறைய சிறப்புகள் கொடுத்து, ஒப்புமைகள் கொடுத்து, அவனுடைய கனவுகளுக்கு வடிவம் கொடுத்து எழுதக்கூடியதான். அப்படிப்பட்ட இயற்கை காட்சிகள் நிறைந்த ஒரு நூல் தான் கம்பராமாயணம்னே சொல்லலாம். சரிங்களா? அதில் நம்மளுக்கு இங்கே கம்பராமாயண பாடலில் பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலை பற்றின பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆறு அப்படிங்கிறது இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் அது ஓவியமாகவே நம்ம கண்களுக்கு பார்க்கப்படுது. அது உயிர் காண்பொழுது அதோடைய அழகுணர்ச்சியை நம்மளுடைய நெஞ்சில் எந்த அளவுக்கு அழகாக பாடியிருக்காரு கம்பர் அப்படிங்கிற செய்தி இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள். தாதுகு சோலை தோறும் ஷண்பக காடு தோறும் போது அவள் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உளாயது அன்றே. அதாவது தாதகு அப்படிங்கிறப்போ மகரந்த தூட்கள். சரிங்களா? இந்த மரகன் தூக்கள், குறுக்கத்து செடிகள் இதெல்லாம் அந்த சோலைகளில் மரம் செறிய நிறைய அந்த செண்பக காடுகள், அரும்புகள் அவிழ்ந்து அது அழகாக எப்படி அந்த பொய்கையில் அந்த குளத்தில் அந்த புதுமணல் தடாகங்கள், குறுக்கத்தி கொடியில் ஆனால் அந்த வேலியை உடைய அந்த கழகத் தோட்டங்கள், கமுகு தோட்டங்கள்லாம் காணப்படுறதையும், அந்த நெல் வயல்கள் அதில் அப்படியே பரவி காணப்படக்கூடிய அந்த பாய்கின்ற 6 பேர் தான் சரையோ ஆறு. சரிங்களா? அது ஒரு உயிர், அந்த உயிர் பல உடல்களில் ஊடுருவி அதாவது உலாவுவது போல் அந்த பல இடங்களில் பாய்கிறதாம். எப்படி நம்ம உடம்புல உயிர் பல இடங்களில் உலாகி ஊடுருவி போகுது இல்லையா? அது மாதிரி அவ்வளோ அழகாக இலக்கிய நயம்பட எழுதியிருக்கார் பாருங்க. ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயது அன்றே. அவ்வளோ ஒரு அற்புதமான வழிகள். நம்மளுடைய உயிர் நம்மளோட உடம்புல முழுவதுமாக அப்படி புகுந்து போகிற மாதிரி இந்த ஆறானது அவ்வளோ அழகாக இந்த அத்தனையும் பூத்து குலுங்குகின்ற மலர்கள், அந்த செடிகள், அந்த தடாகங்கள் அத்தனையும் அதில் அப்படியே ஊடுருவி இருக்கிற மாதிரி இந்த இயற்கை செய்தியை அவ்வளோ அழகாக கம்பர் பாடியிருக்கார். சரிங்களா? அதுதான் இங்கே பாடலாக இருக்குது. அடுத்து இதில் பாலகாண்டத்தில் நாட்டுப்படலத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை கொலுவிற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியை ஒரு பெரிய கலை நிகழ்வு நடப்பதற்கு ஒரு தோற்றமாகவே கம்பன் கவியை காட்டுகிறது. சரிங்களா? அது என்ன பாடல்னு பாருங்கள். இது மனப்பாட பாடல். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இது மனப்பாட பாடல். தந்தலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் ஏங்க குவளைக்கண் விழித்து நோக்க தென்திரை எழுநி காட்ட தேம்பிழி மகர யாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. அவ்வளோ அழகான பாடல் வரி. அதாவது ஒரு பெரிய குளிர்ந்த சோலைகளில் மயில்களுடைய அழகுற ஆடல்கள் ஆடப்படுது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அந்த விரிந்த தாமரை மலர்கள், அந்த தாமரை மலர்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றிய விளக்குகள் மாதிரி, ஒரு விளக்கு ஏற்றின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காம். சரிங்களா? அதை சுற்றி சூழக்கூடிய மேகங்கள் எல்லாமே எப்படி சத்தம் கொடுக்குதுன்னா, மத்தள ஒளிகள் மாதிரி சத்தம் கொடுக்குதான் மேகங்கள்லேருந்து வரக்கூடிய சத்தங்கள். அது மாதிரி அதில் மலர்ந்திருக்கக்கூடிய குவளை மலர்கள் எப்படி பார்க்குது அப்படின்னா, கண்கள் விழித்து பார்ப்பது போல. சரிங்களா? அந்த முழவின் ஏங்க குவளை கண் விழித்து நோக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குவளை மலர்கள் பார்ப்பது விழித்து, அதாவது கண்கள் விழித்து பார்ப்பது போல் அழகாக பார்க்குது அப்படின்னு சொல்லி அழகாக பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த தென்திரு எழுநி காட்ட தேம்பிழி மகர யாழின், அந்த நீர்நிலைகளில் ஏற்பக்கூடிய அலைகள் திரைச்சீலையாக விரிகின்றன. அது பார்த்திங்கன்னா அந்த அலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே திரைச்சீலை மேலேருந்து அப்படி விசிறி மாதிரி அந்த சீலைகள் அப்படியே நகன்று போகிற மாதிரி தானே இருக்கும். இந்த அலைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? திரைச்சீலைகள் மாதிரி விரிஞ்சு காணப்படுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மகர யாழின் வண்டுகள் இனிது பாட, அந்த மகர யாழ்கள் தேனிசை போல் அந்த வண்டுகள் ரீங்காரம் இடுவது, அந்த சத்தம் கொடுவது பாடுவது போல் நம்மளுக்கு தெரியுது. இத்தகைய சிறப்புகள் மிக்க நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மருத நிலம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மருதம் வீற்றிருக்கும் மாதோ. இந்த பாடல் வரிகளில் எந்த நிலத்தை குறிக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப இன்டீரியராக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா, அந்த தென்திறனி எழினி காட்ட தேம்பிரி மகிழையானின் வண்டுகள் இனிது பாட எந்த நிலத்திற்குரியது அப்படின்னு கூட கொஷினாக வந்து தயவுசெய்து ஒரு தேர்வு நோக்கில் கேட்குற கொஷினாக இருந்துச்சுன்னா எந்த இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? நம்ம அதனால் அதை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மருத நிலத்திற்குரிய பாடல் இது 1 மார்க் கொஷின்ஸில் கூட கேட்கலாம். சரிங்களா? இயற்கை செய்திகள் நிரம்பியது தான் அந்த கம்பராமாயணம். நம்ம ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அயோத்தியா காண்டத்துலேருந்து ஒரு பாடல் கங்கை படலத்துக்குரியது. ராமனுடைய மேனியை வர்ணிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் இதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்பன் வந்து மை மரகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லையும் அந்த ஓமை சொற்களையும் நிறையா சொல்ல முடியல. ஆனால் ஐயோ அப்படின்னு குறிப்பிட்டது வந்து தன்னுடைய அந்த கருத்துக்களை வந்து எந்த அளவுக்கு நிறைவு செய்யுது அப்படின்னு பாருங்கள். இந்த பாடல் வரிகள் ஐயோங்கிற வார்த்தை தன்னுடைய கருத்தை எந்த அளவுக்கு நிறைவு ஆக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த பாடல். பாருங்கள். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ இவன் வடிவன்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பகலவனுடைய ஒளி, வெய்யோனுடைய ஒளி, கதிரவனுடைய ஒளியானது தன் மேனியின் விரி ஜோதியின் மறைய அப்படின்னு சொல்கிறாங்க. ராமனுடைய நீல மேனியில் அந்த ஒளியானது பட்டு அந்த அப்படி பிரகாசமாக தெரியுதான். ஒளியின் முன்னாடி வந்து எண்ணக்கூடிய அந்த நீல மேனியின் மேலு ஒளியின் முன் வந்து இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நிகர் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும், அதாவது இந்த நிறைய நுண்ணி இடை கொண்ட சீதையோடு இளையானோடு, இளையவன்னா இளையானோடுனா இளையவன், இடைனா மெல்லிய இடையை கொண்ட சீதை. சரிங்களா? இளையானோடுனா தனக்கு இளையவன். சரிங்களா? தனக்கு இளையவனான லக்குவனனோடும் யார் போகிறது? போனான், ராமன் போனான். மையோ மரகதமோ மறிக்கடலோ மழை முகிலோ. சரிங்களா? அதோட நிறம் என்னது? அவனுடைய நிறம் என்னது? மையா கருப்பு நிறமா, இல்லை மரகத பச்சை கலரா, இல்லை அலையடிக்கின்ற அந்த கடலுடைய நீளமா, இல்லை கார்மேகத்தின் கருமையா? முகில் கார்மேகத்துடைய கருமையா? ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவனுடைய ஒப்பற்ற அழகினை உடைய இவன் வடிவம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம எதுக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்ல முடியும்? எந்த அழகுக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ராமனுடைய மேனியை வர்ணிக்கக்கூடிய கம்பன் மையோ மரகதமோ அப்படின்னு சொல்லி அந்த அழகுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. இது நம்மளுக்கு ஓமை கொஷினில் வந்து நம்ம ரொம்ப தேர்வு நோக்கில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வந்து மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ அப்படின்னு சொல்லி கம்பன் யாரை குறிப்பிட்டிருக்காரு நம்ம கண்டிப்பாக எடுத்துருவோம், ராமன் எடுத்துருவோம். சரிங்களா? இல்லை பாடல் வரிகள் குறித்து இது யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்கலாம், கம்பராமாயணத்துடையது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை பார்த்துக்கணும். 1 மார்க் கொஸ்டினை பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இது மனப்பாட பாடல், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து இந்த அயோத்தியா காண்டத்தில் ஒரு பாடல் இருக்குது நம்மளுக்கு பாருங்கள். ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்றன ஏசாரோ. இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. ஆழமும் பெரிய அலைகளை உடைய கங்கை ஆற்றை பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களோ, அதாவது ஆழ நெடுந்தரை ஆடு கடந்திவர் போவாரோ, இந்த பெரிய ஆழமிக்க அந்த கடல்களை வந்து ஆறை வந்து கடந்து போவாங்களோ இவங்களாம். வேழ நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாலோ, அதாவது வேல நெடும்படைனா வேலன்றது இந்த இடத்துல வேழம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து யாரை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையை குறிக்குது. சரிங்களா? அந்த யானைகள் கொண்ட படையை கண்டு விலங்கிடும் வில்லாலோ, அந்த படம் புறமுது காட்டு என்ன பண்ணுறாங்க? விலகி செல்லக்கூடிய வில்லாலோ, வில் வீரனோ நான் அப்படின்னு கேட்குறான். தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ, அதாவது தோழமை என்று ராமன் சொல்லக்கூடிய சொல்லானது ஒப்பற்ற சொல் இல்லையா? அதுக்கு ஒப்பான சொல் என்ன இருக்குது அல்லவா? அப்போ தோழமை என்ற அந்த ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ, அப்போ தோழமையின்றி எண்ணாமல் இவர்களை கடந்து போகாவிட்டோம்னா அற்பனாகிய இந்த வேடன் இறந்திருக்கலாமோ என உலகத்தார் என்னை பழி தூற்ற மாட்டார்களா அப்படின்னு சொல்லி அயோத்தியா காண்டத்தில் கங்கை படலத்தில் பாடுறாரு.
சரிங்களா? அதாவது நீ இப்படி இவங்கள எல்லாத்தையும் கடந்து போறாங்களே, இவங்களுக்கு துணையா நான் இருக்க மாட்டேனான்னு சொல்லி என்னைய எல்லாரும் பேசிற மாட்டாங்களா? இந்த வேடன் இப்படி இருந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேச மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி இந்த பாடல் வரிகள் அவ்வளோ அழகா அற்புதமா குடுத்துருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, யுத்த காண்டத்துல நம்மளுக்கு கும்பகர்ணன் வதை படலம்னு ஒரு படலம் குடுத்துருக்காங்க. அதுல ஒரு பாடல் குடுத்துருக்காங்க பாருங்க. உறகுகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. இன்று காண் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் வந்து எழுப்புகின்ற செய்தி பாருங்க. உலக்கையால் மாறி மாறி ஒத்த ஓசையில் வந்து ஏற்படுத்திக்கிற சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய காட்சி தான் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உறங்குகின்ற கும்பகர்ணனே உன்னுடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்னிலேருந்து மறைய தொடங்குது. நீ தூங்கிட்டு இருக்க பார்த்தியா அந்த பொய்யான வாழ்க்கெல்லாம் இன்னிலேருந்து மறைஞ்சிருச்சு. அதனை காண்பதற்காகவாது நீ எழுந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. காற்றாடி போல எல்லா இடங்களையும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனின் தூதர்கள் கையில் இனி படுத்து உறங்குவாயாக. காலனுடைய தூதர்களுடைய கையில் இனிமேல் நீ படுத்து தூங்கு, இனி தூங்குறதுக்கு உனக்கு ஒரு வேலையும் இல்லை, நீ வேகமாக எந்திரி அப்படின்னு சொல்லி கும்பகர்ணனை எழுப்பக்கூடிய செய்திகளையும் அவ்வளோ அழகாக பாடல் வரிகளில் கொடுத்துருக்காரு கம்பர். அதை தான் இன்றைக்கி நம்ம பாடலில் பார்த்துருக்கோம். இதை நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி இதுக்கு ராம அவதாரம் என பெயரிட்டார். இதுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராமன் இட்ட பெயர் என்னன்னா ராம அவதாரம். சரிங்களா? கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராம அவதாரம். சரிங்களா? ஆனால் கம்பரால் எழுதப்பட்டதனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கம்பராமாயணம். சில 1 மார்க் கொஷின் வந்து கம்பர் இட்ட பெயர்னு கேட்டாங்கன்னா ராம அவதாரம் அப்படின்னு தான் நம்ம கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும். சரிங்களா? ஸோ இது 6 காண்டங்களை உடையது அப்படின்னு தெரியும். இவருடைய சிறப்புகள் வந்து 2 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். இல்லை கல்வியில் பெரியர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். சரிங்களா? இதெல்லாம் நிறைய பழமொழிகள் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், இது கூட நம்மளுக்கு 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். சரிங்களா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவர் எழுதிய நூல்கள் பாருங்கள். சடகோபுர அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, இதெல்லாமே கம்பருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தேர்வு நோக்கில் நிச்சயமாக கம்பராமாயணத்துலேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா உள்ளேருந்து அந்த சொல்லும் பொருளும்லேருந்து கூட கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொண்டல்னா மேகம், எழுநி அப்படிங்கிறது திரைச்செடியை குறிக்கக்கூடியது. இல்லாப்பி பார்த்தீங்கன்னா நிறைய பொருத்துகளை வந்து கேட்பாங்க. வெய்யுன்னா சூரியன், நம்ம அதை கூட எடுத்துருவோம். சரிங்களா? தாதுன்னா மகரந்த தூட்கள், அந்த மாதவி வேலி அப்படிங்கிறது குறுக்கத்தி செடியை குறிக்கக்கூடியது. இது கூட ஒரு கொஷினில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்லலாம் கேட்டிருந்தாங்க. அதாவது பாடல் கொடுத்து வினாக்கள் பொருத்துகளை கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய செயல்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம 1 மார்க்ஸை அடிச்சிடலாம். நன்றி.